நண்பா வாழ்க்கையில் என்றைக்குமே கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து கடன் வாங்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டு அந்த பொருள் வாங்கணுங்கிறதுக்காக கடன் வாங்குவோம். எப்படியாவது நம்ம இஎம்ஐ கட்டிடலாம் அப்படி இப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இஎம்ஐ கட்ட முடியாத மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பைக்கில் போகிறோம், பைக் ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை உடம்பு சரியில்லாமல் போகுது, வேலைக்கு போக முடியாமல் போகுதுங்கிற சுச்சுவேஷனில் நம்ம அந்த ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்குவோம். ஆனால் அந்த கடன் ஒரு கடன் 2 கடன் ஆகும், 2 கடன் 3 கடன் ஆகும், 3 கடன் 4 கடன் ஆகும். இதே மாதிரி போகுங்க. நாளடைவில் என்ன தெரியுமா ஆகும்? ஃபஸ்ட்டு நம்மளுடைய நிம்மதி இழந்துருவோம், சந்தோஷம் இழந்துருவோம், தூக்கம் இழந்துருவோம், பசி இழந்துருவோம், நம்ம உடம்புல இருக்கிற ஸ்டெமினா, எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இழந்துருவோம். இதையும் தாண்டி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளை விரும்புவாங்க இல்லைங்களா, நம்மளை பிடிச்சவங்க, நம்மளுக்காக எதுனாலும் உண்மையை சொல்கிறவங்க, எதுனாலும் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களவே நம்ம வந்து ஏமாத்துகிற சுச்சுவேஷன் வந்துடும். அவங்கக்கிட்டேயே நடிப்போம், அவங்கக்கிட்டேயே பொய் சொல்லுவோம், அவங்கள ஏமாற்றுவோம். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருங்க இந்த கடன். அதனால் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கடன் வாங்கி கஷ்டப்பட்டவங்ககிட்ட 2 3 வார்த்தை கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குங்க நண்பா.